ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பிறந்த நாளையொட்டி இரண்டாம் கட்டமாக தனது ரசிகர்களை சந்தித்த நடிகர் தனுஷ் அவர்களுடன் புகைப்படம் எடுத்து மாவட்ட நிர்வாகிகளின் குடும்பங்களுக்கு பல்வேறு உதவிகளையும் வழங்கினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, இந்த நிகழ்வு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். நடிகர் தனுஷ் கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களாக இந்த ரசிகர் மன்ற உறுப்பினர்கள் சந்திக்காம இருந்திருந்தார். இந்த நிலையில் அவருடைய 42வது பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ரசிகர்களை சந்திப்பது என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த வாரம் சென்னையில் உள்ள ரசிகர்கள் கிட்டத்தட்ட அந்த ரசிகர் மன்ற உறுப்பினர்கள் ஒரு 1000 பேரை அவர் சந்தித்து அவர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டது. பிறகு அவர்களுக்கு அசைவ உணவு விருதெல்லாம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக நடிகர் தனுஷ் விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி ரசிகர் மன்ற குடும்பத்தினரையும் ரசிகர்களும் சுமார் 2000 பேரை சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். மாவட்ட நிர்வாகி குடும்பங்களுக்கு பட்டு புடவைகள், குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் எல்லாம் வழங்கி மகிழ்வித்தார். மேலும் அனைவருக்கும் அசைவ உணவு விருந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காட்சிகள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீதுள்ள மாவட்ட ரசிகர்களையும் அடுத்தடுத்த வரும் வாரங்களில் அவருக்கு படப்பிடிப்பு இல்லாத சமயத்தில் சந்திக்க திட்டமிட்டுள்ளார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராஜா. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.